சார் மைக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு அந்த காவி படத்துல நடிக்கிறீங்களா நடிக்கலையா? நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், எதுவா இருந்தாலும் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணோம். அது அக்ரிமெண்ட் அப்படி இருக்கு இல்லையா? அனௌன்ஸ் பண்ண அவங்க யாரும் இன்னும் கேட்கவே இல்லைங்க. அப்படி இல்ல, அது ஒரு ரூமர் தான். இல்ல சார், இந்த தகவலே வந்து நிறைய இடத்துல சோசியல் மீடியால பரவுது. இல்ல, உண்மையிலே யாருன்னு வரும்போது பாக்கலாம் சார். இந்த தகவலே வந்து பிஆர்ஓ சைட்ல இருந்து தான் வந்தது. அவங்க சைட்ல இந்த மாதிரி தகவல் எப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது வந்து உங்க ஃபேமிலி சைட்ல இருந்து தான் இந்த தகவல் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இல்ல, யாரு கேட்கல. ஃபர்ஸ்ட் அதுதான் உண்மையான செய்தி. சார் இல்ல சார், நீங்க நடிப்பீங்க, உங்களோட இப்படி இருக்கு. எதுங்க கதாபாத்திரத்துல நீங்க நடிக்கிறீங்க, அதுதான் உள்ளது. நீங்க குறிப்பிட்ட ஒரு 2-3 டைரக்டர் சொன்னீங்க சார். அந்த மாதிரி டைரக்டர் படம் எடுக்கிறதே தப்புன்னு சொல்லி நிறைய பேர் இல்ல, அதாவது சுதந்திரம், யாரு வேணாலும் என்ன வேணாலும் படம் எடுக்கலாம். இன்னைக்கு அந்த மாதிரி நான் வெற்றிமாறன், பாரஞ்சித், வாரி, செல்வராஜ் போன்ற டைரக்டர்கள் தான் நான் வரவேற்கிறேன். அவங்க மாதிரி டைரக்டர்கள் தான் சமுதாயத்துக்கு. நன்றி, வணக்கம்.